கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய வசனத்தை பிரஸ்தாபிக்கும்படியாக இந்த நாளையும் கூட எனக்கு தந்தபடியால் நான் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். God has given me even this opportunity today to proclaim the word of God, for which I gratefully praise my God. நாம் நேற்றைய தினத்திலே பிசாசை எவ்வாறு ஜெயிக்கலாம் என்பதை குறித்து சிந்தித்தோம். Yesterday we meditated as to how we can overcome the devil. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான் என்கிற வார்த்தையின் நிமித்தமாக நாம் எப்படி கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், எப்படி பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். Based on the key verse, submit yourselves therefore unto God and resist the devil and he shall flee away from you. We meditated as to how we must be obedient to the Lord and how to resist the devil. அந்த வார்த்தையின் முகாந்திரமாக அவர் எப்படி வழியாக இருந்தார், நமக்கு எப்படி முன்மாதிரியாக ஜீவித்தார் என்பதை இயேசுவை குறித்து நாம் சிந்தித்தோம். Based on that key verse, we also meditated as to how Jesus is our way and how he led an exemplary life for us. அவரைப் போல அவரோடு கூட ஜீவிக்கும்படியாக நம்மை அழைத்தபடினால் அவருக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசை எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும் பொருட்டு கர்த்தர் நமக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். The Lord has called us to follow him and eventually become like him, and therefore he is helping us to be obedient to his word and to resist the devil. நேற்றைக்கு அவர் வழியாகவும் ஒளியாகவும் இருந்தார் என்பதை குறித்து சிந்தித்தோம். Yesterday we meditated that he is the way and he is the light. அதே அருமையான இயேசு கிறிஸ்து நானே வாசல் என்பதை குறித்தும் சொல்லுகிறார். That beloved Lord Jesus also says that I am the gate. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் இன்றைக்கு தியானத்துக்காக வாசிப்போம். For our meditation today we will read from John's Gospel chapter 10 and verse 9. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். I am the door, by me if any man enter in, he shall be saved, and shall go in and out and find pasture. நானே வாசல் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போதே கூறினார். When the Lord Jesus was upon this earth, he said, I am the door. இந்த வாசல் வழியாக ஒருவன் உட்பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாட்களிலே நாம் இப்படிப்பட்டதான கூட்டங்களை நடத்தி சத்திய உபதேசத்தை நாம் போதித்துக் கொண்டிருக்கிறோம். So that we might enter through this door, we are conducting such meetings these days and proclaiming the truth. இந்த வாசல் எப்படிப்பட்ட வாசல், இந்த வாசல் வழியாக நாம் பிரவேசிக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து சில காரியங்களை நாம் சுருக்கமாய் இந்த ராத்திரி வேளையிலே சிந்திப்போமாக. Very precisely we will meditate this night as to what sort of a door is this and what we must do in order to enter through this door. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த வாசல் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்கிறோம். We understand that the Lord Jesus Christ himself is this door. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வாசனாய் தீரும்படி அல்லது இந்த வாசனாகும்படிக்கு அவர் செய்ததான கிரியைகளை குறித்து கூட நாம் வேதத்திலே சிந்திக்க முடியும். We can meditate from the light of God's word as to what Jesus did in order to become this door. இந்த வாசல் என்று சொல்வது ஜீவனுக்கு போகிறதான வாசல் என்று அழைக்கப்படுகிறது. This door is also called the way or the door to life. அது மாத்திரமல்ல, அது புதிதும் ஜீவனுமான வாசல் என்று அழைக்கப்படுகிறது. It is also called a new and a living way. இந்த வாசல், நானே வாசல் என்று இயேசு கிறிஸ்து சொல்வதற்கு அவர் அதிகாரமுள்ளதான ஒரு அனுபவம் அவருக்குள் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். For Jesus to declare that I am the door, he had an authority and we must understand that. பழைய பாட்டு காலத்திலே நாம் பார்க்கிறதான வேளையிலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையே ஒரு திரையானது தொங்கவிடப்பட்டிருந்தது என்பதை குறித்து நாம் படிக்கிறோம். When we study the Old Testament, we read that in the tabernacle between the holy place and the most holy place there was a veil. இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்குதான மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகக்கூடியதான வாசல் திறக்கப்படவில்லை. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் பிரதான ஆசாரியன் அதற்குள்ளே பிரவேசித்து நமக்காக ஜனத்துக்காக வேண்டுதல் செய்வான். The door to the most holy place in the tabernacle was not open in the Old Testament. Only the high priest could enter there, that too once in a year, to make atonement and to intercede for God's people. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து தாமே ஒரு வாசலாய் தீர்ந்தார். அவர் எப்படி தீர்ந்தார் என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். Jesus himself became the door so that we might have access into the most holy place, and we are going to meditate as to how he became that door. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வாசலை திறக்கும்படியாக தம்முடைய மாம்ச சரீரத்தை இரண்டாக கிழித்தார்.
In order to open that door, the Lord Jesus Christ rent his flesh in twain. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் போது அந்த தேவாலயத்தின் திரைச்சீலைகள் இரண்டாய் கிழிக்கப்பட்டது என்று நாம் படிக்கிறோம். When Jesus gave up his ghost and died, we read that the veil of the temple was rent in twain from the top to the bottom. அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான் வாசலாய் இருந்தார் என்றால் வாசலாய் காணப்படும்படியாக அவர் தம்முடைய சரீரமாகிய மாம்ச சரீரத்தை இரண்டாய் கிழித்தார் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். And if we say that Jesus Christ himself is the door, we can conclude that he rent his flesh in twain in order to open the way or the door to the most holy place. அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிக்கும்படியான ஸ்லாக்கியத்தையும் கூட கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் திறந்திருக்கிறார். The Lord has opened the door for us to have access into the most holy place through the death of the Lord Jesus Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name இந்த of the வாசல் Lord. வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று நாம் வாசித்தோம். We read that if any man enter in, he shall be saved and shall go in and out and find pasture. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of இந்த the Lord. வாசல் திறக்கப்படும்படியாக அவர் பட்டதான பாடுகளையும் கஷ்டங்களையும் உபத்திரவங்களையும் நாம் வேதத்திலே விவரமாக கற்றுக்கொள்ள முடியும். We can learn from the word of God in detail as to what sort of sufferings and tribulations and afflictions and persecution the Lord Jesus underwent for us to open this door. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துடைய வாசல் அடைக்கப்பட்டதா இருந்தது. அந்த வாசல் திறக்கப்படும்படியாக புதிதும் ஜீவனுமான வாசலை திறக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பாடுபட்டு இரத்தம் சிந்தினார். The door to the most holy place was not open, and Jesus, in order to open a new and living way for us to have access into the most holy place, Jesus came in human form in this body of flesh and shed his blood for us. அவர் இரத்தத்தை சிந்தி அல்லது திரையாகிய தம்முடைய சரீரத்தை கிழித்து நமக்கு உள்ளே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை கட்டளையிடுகிறார். He shed his blood, rent the veil that is the flesh, and he has opened the door for us to have access into the most holy place. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரையை கிழித்தார் என்று சொல்வது ஒரு வார்த்தையிலே சொல்லக்கூடியதான ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. The Lord Jesus rent his flesh, which is the veil, is not something that can be told in one sentence. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாடுகளை பட்டு தம்முடைய சரீரத்திலே காயங்களை அடைந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டார். The Lord Jesus Christ suffered, he was wounded, he was bruised in his body, and he was afflicted. அவர் மனுஷ ரூபமாயிருந்தும் மனுஷரால் அங்கீகரிக்க முடியாத நிலவரத்திலே காணப்பட்டார். Though he came in this human form, he was in a position where he was not accepted by human beings. ஒரு பாட்டுக்காரர் பாடுகிறான வேளையிலே அவருடைய தேகமாகிய அந்த மாம்சம் எல்லாம் கிழிந்து தொங்கினது, அவருடைய எலும்புகளை எண்ணக்கூடும் என்று பாடுகிறார். Songwriter sings like this. He says that his body is rent in such a disgusting manner, and it is hanging like a mass of flesh. இந்த இயேசு கிறிஸ்து தாமே இப்படிப்பட்டதான பாடுகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து அவர் இரத்த வெள்ளத்திலே தொங்கி நமக்காக ஒரு வாசலை திறந்தார். Jesus endured such terrible sufferings on behalf of us, and he was lying in a pool of blood, and he thus opened that new and living way for us. அது ஜீவனுக்கு ஏற்றதான வாசல், ஜீவனுக்குரிய வாசல் என்று சொல்லப்படுகிறது. That is a door or a way that leads to life. அல்லது ஜீவனுக்கு போகும் வாசல் என்று சொல்ல முடியும். It is the door that leads to life. அதே வாசலை தான் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது புதிதும் ஜீவனுமான மார்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is about that door we read in Hebrews chapter 10 and verse 19 that it is a new and a living way. இந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்துக்குள்ளே நாம் சென்று அவரோடு கூட நித்திய ஜீவனை சுதந்தரிக்க வேண்டும் என்பதுதான் தேவன் மனுஷனை கொண்டதான நித்திய நோக்கமாக இருக்கிறது. It is God's eternal purpose concerning man that we must go through this new and living way and inherit eternal life. அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கு நாம் கடந்து வந்திருக்கிறதான நாம் யாவரும் நித்தியத்திலே அவரோடு கூட வாசம் பண்ணுகிறதான ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் கல்வாரி சிலுவையிலே அந்த திரையாகிய தம்முடைய மாம்சத்தை கிழித்தார். For all of us gathered here to receive the privilege of dwelling eternally with God, he rent his flesh, that is the veil, on the cross of அந்த Calvary. திரையாகிய
அந்த சரீரத்தை கிழித்தபடினாலே அதுக்குள்ளே பிரவேசிக்கிறதான ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். Because he rent the veil which is his flesh, we have received the access or the privilege to enter into the most holy கர்த்தராகிய place. இயேசு கிறிஸ்து அந்த மாம்சத்தில் பட்டதான பாடுகள், மாம்சத்திலே தம்மை தாமே பாடுகளுக்கு ஒப்புக் கொடுத்து காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்ததான அந்த அனுபவம் எனக்காகத்தான் என்று ஏற்றுக்கொள்கிறவர்கள் அந்த வழிக்குள்ளே பிரவேசிக்கிறான ஸ்லாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். And those who believe that the sufferings of Jesus on the cross and the way in which he gave himself as a sacrifice and an offering is just for me, they receive the privilege to enter into the most holy place through the new and living way. ஆகினால் தான் நாம் எபிரேயரிலே வாசிக்கிறோம், அந்த மார்க்கத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதான ஸ்லாக்கியத்தை இரத்தத்தினால் உண்டாகிறதான தைரியத்தினாலே நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று பார்க்கிறோம். And therefore we read in the epistle to the Hebrews that we have that boldness to enter into the most holy place through his blood. இரத்தத்தினாலே உண்டாகிறதான ஒரு தைரியம் நமக்கு உண்டாக வேண்டும். We must have that boldness which is wrought by his blood. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name மகா of the பரிசுத்த Lord. ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமேயானால் இந்த வாசல் வழியாய் உட்பிரவேசித்து அந்த பரிசுத்த ஸ்தலத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்தை பெற்றுக்கொள்வதற்கு இரத்தத்தோடு கூட நாம் சம்பந்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. So for us to have that boldness through his blood to enter in through this new and living way into the most holy place, we must have a relationship with the blood of Jesus. அந்த இரத்தத்தினால்தான் நமக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு, அந்த இரத்தத்தினால்தான் நமக்கு ஒரு பாவ மன்னிப்பு உண்டு, அந்த இரத்தத்தினால்தான் நம்முடைய சாபங்கள் நீக்கப்படுகின்றன. It is by that blood that we have a salvation. It is by that blood that we have the forgiveness of our sins and we have the remission of our sins. இந்த இரத்தத்தால் மாத்திரம்தான் நாம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். It is only by this blood that we can enter into the most holy place. இயேசு வாசல் என்றால் அந்த வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கும் நமக்கும் சில தகுதிகள் அவசியமாக இருக்கின்றது. If Jesus is the door and we have to enter through that door, we need certain qualifications. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name இந்த of the Lord. தகுதியை நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தான் பெற்றுக்கொள்கிறோம். We receive this qualification through the blood of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு உண்மையும் நீதியுள்ளதாய் இருக்கிறது. The blood of Jesus Christ, his son, is faithful and just in order to cleanse us from all our unrighteousness and to forgive all our sins. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னிக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். He is ready, he is willing in order to confess all our in order to forgive all our sins if we are ready to confess them. அவருடைய இரத்தத்தினாலே ஒரு பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். We receive a holiness through his blood. அவருடைய இரத்தத்திற்கு சமீபமாகும்போது when we draw nigh unto his அவருடைய இரத்தத்தை blood, நாம் அறிக்கையிடுகிறதான வேளையில், when we confess his blood, அவருடைய இரத்தத்தை நாம் உயர்த்துகிறதான வேளையில், when we exalt his blood, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் சுத்திகரிக்கப்படும்படி ஒப்புக்கொடுக்கும்போது, when we surrender ourselves to be cleansed by the blood of நாம் Jesus, நம்முடைய பாவங்களை நாம் அவரிடத்திலே அறிக்கையிடும்போது, when we confess our sins to him, இரத்தத்தினால் உண்டாகிறதான ஒரு சுத்திகரிப்பு நமக்கு உண்டாகிறது. we have a sanctification or a cleansing by his blood. அல்லது இரத்தத்தினாலே ஒரு பெரிய விடுதலை நாம் பெற்றுக்கொள்கிறோம். In other words, we receive a great deliverance by that blood. அந்த இரத்தத்தின் மூலமாகத்தான் அந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிறதான ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். It is by that blood that we can receive that privilege to enter into that door. இந்த இரத்தம் நமக்கு போதிக்கிறது என்ன? What does this blood teach us? உன்னுடைய பாவம் எப்பேற்பட்டதான சிவப்பாய் இருந்தாலும் அது வெண்மை போல பஞ்சை போல மாற்றக்கூடிய வல்லமை உள்ளது என்று பேசுகிறது. No matter how much red your sins are like the scarlet, my blood is able to make it white, pure as the wool. ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே ஊற்றப்பட்டதான இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இன்றைக்கும் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறது. The blood of Jesus which was shed on this earth 2000 years ago is still speaking to us even today. அதுதான் நீதிமானுடைய இரத்தம் பேசுகிறது என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். We read that it is the blood of the righteous one that speaks. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீதிமானாய் இந்த பூமியிலே வந்தார். அவர் பாடுபடுவதற்கும் அவர் அடித்துக் கொல்லப்படுவதற்கும் எந்த விதமான முகாந்திரம் இல்லாதிருந்தது. Jesus Christ came into this earth as a righteous person. There was no cause for him to suffer and to be beaten and bruised like that and to be killed. குற்றமற்றவராய் பாவம் செய்யாதவராய் பாவத்துக்கு அந்நியராய் காணப்பட்ட அவர் நமக்காக நம்முடைய பாவங்கள் நிமித்தமாய் அவர் ஆக்கினை தீர்ப்பை பெற்றுக்கொண்டார். He was faultless, he was sinless, he in no way was connected with sin, but he received that condemnation on our behalf. அந்த இரத்தத்தினாலே நமக்கு ஒரு சாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். By that blood the Lord gives us a privilege. அப்ப அந்த இரத்தத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம். So it is essential for us to be cleansed by that blood. ஒரு மனுஷனுடைய பாவங்கள், ஒரு மனுஷனுடைய சாபங்கள்
நோய்கள் முற்றிலுமாய் பரிகரிக்கப்பட வேண்டுமானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மாத்திரம்தான் முடியும். For a man's sin and curses and sicknesses to be abolished, it is possible only by the blood of the Lord Jesus Christ. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது. For without shedding of blood, there is no remission of நம்முடைய sin. பாவங்களுக்காக நாமே இரத்தம் சிந்திவிட முடியாது. We cannot shed our own blood for our sin. பறவைகளின் இரத்தமோ ஆட்டுக்கடாக்களின் இரத்தமோ காளைகளின் இரத்தமோ ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. The blood of the fowls of the air or the blood of ram and bullock cannot forgive the sins of man. பாவம் அறியாது பாவமில்லாத ஒரு பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் ஒரு மனுஷனுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட முடியும். Only the blood of the Holy One, Jesus, who knew no sin, who did no sin, in whom was no sin, it can abolish sin, it can do the remission of sins. இந்த இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நாம் கழுவி சுத்திகரிக்கப்படுகிறதான வேளையில் when we are washed of our sins by this blood, அவருடைய இரத்தத்தினாலே நாம் தேவனுக்கு சமீபமாய் இருக்கிறோம். by his blood we draw nigh unto God. அவருடைய இரத்தத்தினாலே தூரமாய் இந்த நம்மை அவர் சமீபமாக்கி இருக்கிறார். We who were far away, he has made us draw close to him by his blood. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name இந்த of the Lord. இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகி மீட்பாகி ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். By his blood we receive the forgiveness of sins, which is the redemption. பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டதான நாம் இன்னும் பரிசுத்தவான்களாய் மாறி அவரோடு கூட அந்த ஸ்தலத்திலே போய் சேர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. We who have received the forgiveness of our sins and been delivered from them, we have to attain further sanctification and reach that most holy place, which is the purpose of God. மனுஷனை குறித்ததான தேவனுடைய அநாதி தீர்மானம் என்னவென்றால் மனுஷனை தேவன் தம்மை போல மாற்றி தம்மோடு கூட அவர் இருக்கிறதான ஸ்தலத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதே. It is the eternal plan of God concerning man, that a man must be made like God. He must be taken to the place where God is to be with him eternally. அதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை இந்த பூமியிலே வந்தது மாத்திரமல்ல, அதற்காக நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை அந்த இரத்தத்தினாலே சுகமாக்கி நம்மை அவரோடு சேர்த்துக் கொள்ளும்படியாக அவர் பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறார். Jesus Christ came into this world, and not only that, he sets us free, he heals us, and he does a work of sanctification in us in order to take that, in order to enable us to go to the place where he is and be with him. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே முழு உலகம் பாவத்துக்குள்ளாக்கப்பட்டது. The whole world fell into sin because of one man's disobedience. பாவத்துக்குள்ளாக்கப்பட்டதான மனுஷனை இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய கீழ்ப்படிதலின் நிமித்தமாக விடுதலையாக்கினார். Man who was into sin, Jesus Christ set him free by his obedience. மனுஷன் தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக பாவம் செய்து அவன் தேவனுடைய திட்டத்தை விட்டு மாறி போகும்படியாய் பிரயாசப்பட்டாலும் கூட தேவன் தம்முடைய திட்டத்தில் மாறாதவராய் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். Though man committed sin against the commandment of God, and he was trying to go away from the plan of God, Jesus Christ came in this flesh into this world in order to do the will of God. இப்படிப்பட்டதான ஒரு ரட்சிப்பை நமக்கு இரத்தத்தினாலே உண்டாக்கினது மட்டுமல்ல, not only he made a way of salvation for us through her blood, இந்த இரத்தத்தினாலே உண்டாகிறதான இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதோடு கூட அல்லாமல் அந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக அவருடைய வசனத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். It is essential for us to be sanctified by his word, so that we can have access into that door. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, when we read John's Gospel chapter 15 and verse 13, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். அவருடைய உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாயிருக்கிறீர்கள். You are clean now by the word that I spoke to you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. முதலாவது இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிறதான ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். First of all, we are washed by the blood, we are cleansed by the blood, and have the privilege to enter through that door. அதை ரட்சிப்பின் அனுபவம் என்று சொல்லலாம். We can call that the experience of இந்த salvation. ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட நாம் அந்த வாசலுக்குள்ளே பிரவேசித்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது. Only with this experience of salvation we cannot go through the door and enter into the most holy place. இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுவது உண்மைதான்.
It is true that we are sanctified by the blood. இரத்தத்தினாலே பாவங்களை கழுவி சுத்திகரிக்கப்படுவது உண்மைதான். It is true that we are washed of our sins and cleansed by the blood. இரத்தத்தினாலே வியாதியிலிருந்து சுகமாக்குவது உண்மைதான். It is true that we are healed by his blood. ஆனாலும் நாம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமேயானால் வசனத்தினால் உண்டாகிறதான சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். But for us to enter into the most holy place, we must also receive the experience of being sanctified by the word. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the holy name of the Lord. அவருடைய வசனமே உபதேசம், அவருடைய வசனமே சத்தியம். His word is the truth and his word is the doctrine. ஆகவே சத்தியத்தை கைக்கொண்டு நடக்கிறதான அந்த ஜனங்களுக்கு வாசல் திறவுங்கள் என்று வாசிக்கிறோம். We read that open the gates so that the righteous nation that keepeth the word or the commandment might enter therein. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the இந்த holy name of the Lord. சத்தியத்தின்படி நடக்கிறதான அனுபவங்கள், பல அனுபவங்கள் உண்டு. There are various ways, various experiences of walking according to the truth. அவைகளை சில காரியங்கள் மாத்திரம் நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். I will mention a few of them now. நாம் இந்த வசனத்தை கைக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். We must observe or keep his word. வசனத்தை கேட்கிறது மட்டுமல்ல, Not only listening to the word, அல்லது வார்த்தையை கேட்டு விட்டு விடுகிறது மட்டுமல்ல, not hearing the word and forsaking அந்த it. வசனத்தை கைக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். We must observe that word. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். John's Gospel chapter 8 and verse 32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். And ye shall know the truth, and the truth shall make you free. சத்தியத்தை நாம் அறிய வேண்டும், சத்தியத்தை நாம் கைக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நமக்கு ஒரு வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிறதான ஸ்நாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். We must know the truth, we must keep the truth, and then we can receive the privilege of entering through the door. சத்தியத்தை முதலாவது அறியக்கூடியதான ஒரு அறிவு நமக்கு அவசியம். First of all, we need knowledge of knowing the truth. அவரை அறிவதே நித்திய ஜீவன் என்பதை நாம் வாசிக்கின்றோம். We read that to know him is eternal life. பரிசுத்தரை அறிகிறதான அறிவே அறிவு என்று வாசிக்கிறோம். And we read the knowledge of the Holy One is true knowledge. அந்த அறிவு நமக்குள் உண்டாகும்படியாக நம்முடைய மனுஷிக அறிவை தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். For us to obtain that knowledge, we must surrender our human knowledge to the will of God. இந்த சத்தியத்தை அறியக்கூடியதான ஒரு அறிவு வந்த பின்பு, After we attain the knowledge of the truth, அவருடைய சத்தியத்தை நாம் கைக்கொள்ளுகிறோம். we observe the truth. சத்தியம் இன்னதென்று நாம் அறியாமல் அதை கைக்கொள்ள முடியாது. Without knowing what is the truth, we cannot follow the truth. ஆகவே சத்தியத்தை அறிந்து அதன் பின்பு அதை கைக்கொண்டு அதிலே நடக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். So we must know the truth first of all, and then we must keep the truth and walk in the truth. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறதான வேளையில், When we read Isaiah chapter 26 verse 1, சத்தியத்தை கைக்கொண்டு நடக்கிறதான ஜனங்களை பற்றி வாசிக்கிறோம். we read there about the people who walk according to the truth. சத்தியத்தை கைக்கொண்டு நடக்க வேண்டும். We must observe the truth and walk. கைக்கொள்ளுதல் என்று சொல்லுவது, அது எப்படி சத்தியம் இருக்கிறதோ அதே போல நம்முடைய ஜீவியத்தை ஒப்புக் கொடுத்து அதன்படி நடப்பதற்கு நம்முடைய மனதை நாம் சம்மதிக்க. Observing the truth means receiving or surrendering to the truth exactly as it is, and our mind coinciding to walk according to the truth. அந்த சத்தியத்துக்கு நம்மை மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுக்கிறதான வேளையிலே, when we surrender ourselves wholeheartedly to the truth, அந்த வசனத்துக்கு நம்மை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறதான வேளையிலே, when we surrender ourselves totally to the word, நமக்குள்ளே ஒரு பிறப்பு சம்பவிக்கிறது. there is a birth that takes place in அதுதான் us. வசனத்தினால் பிறப்பது. That is born of the word. யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது, When we read in the epistle of James chapter 1 verse நாம் 18, அவருடைய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். we are begotten by his word. We read அவருடைய there. முதற்பலன்களாய் மாற்றப்படும்படிக்கு நாம் அவருடைய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். We are begotten by his word to be the first fruits of his creation. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஒரு ஜனனம் அவசியம். அது வசனத்தினால் பிறக்கிறதான ஒரு அனுபவம். For us to enter into the most holy place, we need a birth, and that experience is being born by the word. அருமையானவர்களே, இந்த வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த வசனத்தின்படி நாம் ஜீவிக்கும்படி ஒரு புதிதான ஒரு பிறப்பை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். When we receive this word and want to live according to this word, we receive a new birth by that word. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of அந்த the Lord. பிறப்பை குறித்து தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். It is about that birth that the Lord Jesus says. ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் ஒரு மனுஷன் அவர் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. Except a man be born of water and of the Spirit, he cannot enter into the kingdom of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of இந்த the Lord. வசனத்தினால் உண்டாகிறதான, இந்த சத்திய வசனத்தினால் உண்டாகிறதான ஒரு ஜனனத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை முற்றிலுமாய் சத்தியத்துக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும்.
We must surrender ourselves totally to the truth in order to receive the experience of being born by the word. அப்போஸ்தலர் நடபடிகள் 2 ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கும்போது Reading Acts of the Apostles chapter 2 verse அவருடைய 41. வசனத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். We read that they who joyfully accepted his word received water baptism. அருமையானவர்களே, இந்த ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிகிறதான வேளையிலே நாம் அந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிறதான இன்னும் அதிகமான தைரியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். When we obey to the truth of water baptism, dearly beloved, we receive further boldness to enter into the most holy place. அனுபவத்தோடு கூட மட்டுமல்ல, நாம் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம் மட்டும் போதாது, இன்னும் அநேக அனுபவங்களை நாம் பெற்று அனுபவித்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதான ஸ்லாக்கியத்தை இந்த வாசல் நமக்கு உண்டாக்குகிறது. We must receive the experience of being saved to enter into the door, and that is not enough. We must receive the experience of being born in water baptism, and that is also not enough. And we need to grow further in the truth so that we can have access into the most holy place through this door. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the இந்த Lord. ஞானஸ்நான சத்தியத்தை குறித்து சொல்லப்போனால் எத்தனையோ காரியங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். If we speak about the truth of water baptism, we have many things to speak. அது நாம் வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்படுகிறதான சத்தியத்தினால் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் போது உண்டாகிறதான ஒரு அனுபவம் அல்லது ஒரு பிறப்பு என்பதை நாம் சொல்ல முடியும். We can say that it is a birth that we receive when we surrender to walk according to the truths that we receive, and we are begotten by the word. இங்கே அநேகரும் ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் ஞானஸ்நானம் பெற்றவர்களாய் காணப்படலாம். Today here many might have received the truth of water baptism, you who have obeyed to the truth of water baptism. இது யாரோ ஒருவருக்கு சொல்லக்கூடியதான சத்தியம் காஸ்பல் என்று நினைக்க கூடாது. நாம் ஒவ்வொருவரும் இந்த சத்தியத்தின்படி ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Such ones must not think that this is a gospel that is being spoken to someone else. It is important and imperative for us to live according to this truth of water baptism. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஞானஸ்நானத்தை குறித்து நாம் படிக்கிறதான வேளையில் when we study about water baptism, ஞானம் பெற்ற பின்பு ஒரு ஸ்நானம் மூழ்கி எடுக்கிறதான ஸ்நானம் ஞானஸ்நானம் என்று அழைக்கப்படுகிறது. According to the Tamil translation, after having received wisdom, if you take an baptism by immersion, that is called water baptism. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஈப்ரு பாஷையிலே பேப்டைசோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Hebrew tongue it is said baptizo. இந்த பேப்டைசோ என்று சொல்வதற்கு மூழ்கி எடுக்கிறதான தண்ணீருக்குள் மூழ்கி எழும்புகிறதான அனுபவத்தை காண்பிக்கிறது. The term baptizo means immersion. It refers to an immersion baptism. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஞானஸ்நானத்தை குறித்து 5 காரியங்களை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். We are going to study about 5 truths concerning water baptism. ஞானஸ்நானம் என்றால் என்ன? What is water baptism? நாம் அநேகர் ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், ஆனால் இந்த ஞானஸ்நான சத்தியம் என்றால் என்ன என்பதை அறிந்துதான் எடுத்திருக்கிறோமா என்பதை இந்த நாட்களில் நாம் சிந்திக்க வேண்டும். Many of us could have taken water baptism, but we must examine these days as to whether we have understood what the truth of water baptism is and then obey to it. ஞானஸ்நானம் என்று சொல்வது தேவனுடைய கட்டளை என்று அழைக்கப்படுகிறது. Water baptism is called the commandment of God. மத்தேயு சுவிசேஷம் 28 ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இதை குறித்து நாம் வாசிக்கின்றோம். In Matthew's Gospel chapter 28 and verse 19 we read about this. சகல ஜாதியாரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து என்று வாசிக்கிறோம். Go ye therefore and teach all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy இது Ghost. தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. This is a commandment of God. தேவனுடைய கட்டளைகளை நீ கீழ்ப்படியும் போது நீ ஒரு ஞானஸ்நான சத்தியத்துக்கு உட்படுகிறாய் அல்லது ஞானஸ்நான சத்தியத்தை உன்னுடைய ஜீவியத்திலே அங்கீகரிக்கிறாய். When you surrender to the commandment of God, you are yielding yourself to the truth of water baptism, you are receiving it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இரண்டாவதாக இது தேவனுடைய ஆலோசனையாக இருக்கிறது. Secondly, it is the counsel of God. தேவன் தருகிறதான ஒவ்வொரு ஆலோசனையும் ஒவ்வொரு மனுஷனையும் நீதிமானாக்கும்படியாக அல்லது அவரைப் போல மாற்றும்படியாக உள்ளதான ஆலோசனை என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். Every counsel that God gives is meant to make a man a righteous person or make man like him. இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளும் போது ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம்,
தள்ளிவிடும்போது கேடு உண்டாகிறது என்று வாசிக்கிறோம். When we receive this counsel, we receive his blessings, and when we put away this counsel, we are condemned or damned. லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது, when we read Luke's gospel chapter 7 பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ இந்த ஆலோசனையை தள்ளிவிட்டு அவர்களுக்கு கேடுண்டாக்கி கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். we read that the Pharisees and the scribes rejected this counsel of God to their own perdition. கேடுண்டாக இந்த ஆலோசனையை தள்ளிவிடுகிறார்கள். So for them to be destroyed, they reject this counsel. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தால்தான் அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியும் என்று அறிந்திருந்தாலும் கூட தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். Today in the Christian world, though people know that only when they are baptized in the water they can have access into the kingdom of God, still they reject the counsel of God. இந்த ஆலோசனையை தள்ளிவிடுகிறனால்தான் இன்றைக்கு அநேகர் பலவிதமான கேடுகளுக்குள்ளாக்கப்படுகிறார்கள். Today, because they reject or frustrate this counsel of God, many are into many destructions. தேவனுடைய ஆலோசனையை கீழ்ப்படியாமல் அதை தள்ளிவிடுவாயானால் தேவனுடைய ஆலோசனை உன்னை நியாயம் தீர்க்கும் என்பதை அறிந்து கொள்வாயாக. If you do not obey to the counsel of God but rather put it away, that very counsel of God will judge you. You must understand. தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து உன்னுடைய ஜீவியத்தை நீ மனப்பூர்வமாய் அந்த ஆலோசனைக்கு ஒப்புக்கொடுப்பதால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். If you obey to the counsel of God and wholeheartedly surrender yourself to it, the Lord will surely bless you. தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறதான வேளையிலே எல்லா விதங்களிலேயும் நம்மை மனப்பூர்வமாய் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்புக்கொடுத்து கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். When God gives us counsel, in every way we must wholeheartedly yield our spirit and soul and body and obey it. மூன்றாவதாக அது தேவனுடைய நீதியை நிறைவேற்றுதலாக காணப்படுகிறது. Thirdly, it is an aspect of fulfilling the righteousness of God. ஞானஸ்நானம் என்றால் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதாய் காணப்படுகிறது. Water baptism means to fulfill God's righteousness. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது, when we read in Matthew's gospel chapter 3 and verse 15, இப்பொழுது இடங்கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். suffer it to be so now, for thus it becometh us to fulfill all righteousness, says Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the கர்த்தராகிய Lord. இயேசு கிறிஸ்து தாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படியாய் யோவான் ஸ்நானத்தினாலே யோர்தான் நதியிலே இறங்குகிறான வேளையில், when Jesus went down into the waters of Jordan to be baptized of John the Baptist, அந்த யோவான் ஸ்நானகன் நான் உம்மால் ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்கு, நீர் என்னிடத்தில் வரலாமா என்று கேட்கிறான். John forbade him, saying, I have need to be baptized of thee, and comest thou to me? அதற்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? What was Jesus' reply? தேவனுடைய நீதியாக இருக்கிறது. This is the righteousness of இயேசு God. கிறிஸ்துவே தேவனுடைய நீதியை நிறைவேற்றும்படிக்கு இந்த பூமியிலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படி தன்னை ஒப்புக்கொடுத்தார். Jesus Christ, he surrendered himself to be water baptized when he was upon this earth in order to fulfill the righteousness of God. ஆகவே தேவனுடைய நீதியை கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, தேவனுடைய நீதிக்கு நாம் கீழ்ப்படிகிறவர்களாய் இருக்க வேண்டும். So we must not only learn the righteousness of God, we must obey the righteousness of God. ஞானஸ்நானம் பெறுவதே தேவனுடைய நீதியாய் இருக்குமேயானால் ஏன் நாம் அதை நிறைவேற்றக் கூடாது? If taking water baptism is fulfilling the righteousness of God, why should we not fulfill it? இப்படிப்பட்டதான ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏன் தாமதம் பண்ண வேண்டும்? Why should we delay in receiving this water baptism? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த ஞானஸ்நானம் என்று சொல்வது ஒரு அடக்கம் பண்ணப்பட்டதான கிரியைக்கு ஒப்பாக இருக்கிறது. Nextly, this water baptism is a shadow to the experience of being buried. அவருடைய மனத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று வாசிக்கிறோம். We read that we were buried with Christ by his by the truth of baptism of being buried with him. அடக்கம் என்று சொல்வது என்ன? What is meant by burial? ஒரு மனுஷன் மரித்த பின்பு மரித்த சரீரத்தை நாம் இந்த பூமியிலே வைக்காதபடிக்கு அதை மண்ணிலே நாம் அடக்கம் பண்ணுகிறோம், புதைத்து வைக்கிறோம். So after a man dies, we cannot keep his mortal remains on the earth and we bury it in the mud. இதுபோல பாவத்துக்கு மரித்ததான நாம் நம்முடைய சரீரத்தை நம்முடைய பாவ சரீரத்தை நாம் அடக்கம் பண்ணுவதற்கு ஒப்பாக இருக்கிறது. So when we take water baptism, it is like burying a body of sin. We who have been dead to sin, we are burying our body of sin. புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகி நாம் ஞானஸ்நானத்தினாலே அடக்கம் பண்ணப்படுகிறோம். We are buried with him by baptism unto death, so that we can walk in newness of life. இந்த ஞானஸ்நான சத்தியம் என்று சொல்வது
அடக்கம் பண்ணப்படுதல் சொல்லுவது உண்மையானால் நாமும் கூட இந்த நாட்களிலே அந்த அடக்கம் பண்ணக்கூடியதான ஒரு அனுபவத்தை சிந்தித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. If the truth of water baptism is a shadow to the experience of being buried with Christ, we must meditate on this experience of water baptism. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நாம் நினைத்துக் கொள்ள வேண்டியதான ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார். St. Paul speaks about an offering that he has to redeem. பாவத்துக்கு மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். He speaks about an experience that we have to reckon or we have to remember. He says we must reckon that we are dead to sin and we are alive unto righteousness. நம்மை பாவத்திற்கு மரித்தோம் என்பதை நாம் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அல்லது நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று வாசிக்கிறோம். He says we must reckon that we are dead to sin. We must remember it constantly. ஞானஸ்நானம் பெற்றவர்களும் கூட இந்த அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் அவன் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. All those who have received water baptism, every day we must reckon this truth in our mind. நாம் நம்முடைய ஜீவியத்தில் பாவத்துக்கு மரித்தோம் என்கிறான ஒரு அறிக்கை நம்முடைய ஜீவியத்திலே காணப்பட வேண்டும். A constant confession that we have been dead to sin must be found in our lives. நேற்றைக்கு நாம் சிந்தித்தது போல பாவத்தை கொண்டு இந்த சாத்தான் மனுக்குலத்தை நஷ்டமாக்கும்படியாக ஏதேதோ விதங்களிலே அவன் பிரயாசப்பட்டு தந்திரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். The devil is working in various ways. He is working in many subtle ways, using sin in order to make a loss of this mankind. ஆகவே நாம் அந்த பாவத்துக்கு மரித்தோம் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். So we must reckon ourselves as those who are dead to sin. நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்தார் என்று நாம் நினைவுகூர வேண்டும். We must remember that the Lord has forgiven all our sins. மீண்டுமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையக்கூடாது. We must not repeatedly crucify the Lord Jesus Christ. அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த மரணத்துக்குள்ளாகும்படியாக நாம் அவரோடு கூட அடக்கம் பண்ணதான இந்த ஞானஸ்நான சத்தியத்தை நாம் கைக்கொண்டிருக்கிறோம். உண்மைதான். It is true that we have taken the water baptism whereby we are baptized into Jesus Christ and we are buried with him by baptism into death. ஞானஸ்நான சத்தியத்தை குறித்து ஏன் நான் எல்லார் மத்தியிலே பேச வேண்டும் என்று ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி உண்டாகலாம். You might have a question, why should we speak about the truth of water baptism among all of us? ஆனால் இன்றைக்கு अनेक விசுவாசிகள் மத்தியிலே ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலும் ஞானஸ்நான சத்தியமும் ஞானஸ்நான அனுபவமும் கிரியை செய்ய முடியவில்லை. But in the lives of many believers we find that though they have received the waters of baptism, the truth of water baptism, the experience of water baptism is not operating in their lives. காரணம் என்னவென்றால் அவருடைய ஜீவியத்திலே பாவத்தை குறித்ததான ஒரு விழிப்புணர்வு இல்லை. Because they don't have an awareness of sin in their life. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கும் கூட நம்முடைய ஜீவியத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் இந்த அறிக்கையை செயல்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Beloved people of God, every day we have to implement this confession in our lives. பாவத்துக்கு மரித்த நான் இனி அதிலே எப்படி பிழைப்பேன்? How can we who are dead to sin live any longer therein? பாவத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரணத்துக்குள்ளாக்கி நான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். You must reckon that I have been baptized and I have been buried into the death of Jesus at the truth of water baptism. இந்த அறிக்கை ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் காணப்பட வேண்டியது மிக அவசியம். This confession is essential for every servant of God and every believer. ஞானஸ்நானம் எடுத்தது உண்மைதான். ஆனால் ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்டதான அறிக்கையின் மூலமாக அந்த ஞானஸ்நான அனுபவத்தை நாம் காத்துக்கொள்ளுகிறோம். It is true that we have taken water baptism, but by this confession every day we are keeping or we are preserving the experience of water baptism. ஞானஸ்நானம் எடுத்தாலும் अनेक சந்தர்ப்பங்களிலே பலவிதமான பாவத்துக்கும் சாபத்துக்கும் தங்களை மனப்பூர்வமாய் ஒப்புக்கொடுத்து துணிகரமாய் இருக்கிறதான ஜனத்தை நாம் காண்கின்றோம். We find a presumptuous group of people these days that though they have taken water baptism, they are willingly yielding themselves to sin and to curses. இந்த துணிகரமான அனுபவம் நமக்குள்ளே காணப்படாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் இந்த அறிக்கை நமக்கு அவசியமாக இருக்கிறது. So that this presumptuous experience is not found in our lives, every day we are in need of this confession. பாவத்துக்கு மரித்தேன் என்று சொல்லக்கூடியதான ஒரு அறிக்கை ஒவ்வொருவருக்குள்ளேயும் காணப்பட வேண்டும். We need this confession in us every day, saying that I am dead to sin, I am dead to sin. எப்படி ஒரு தடவை மரிச்சா போதாதா அப்படி கேட்க கூடாது. You must not ask a question that is it not enough if I die once. ஒவ்வொரு நாளும் நாம் மரித்தேன் என்று சொல்லி அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். Every day you must confess saying I am dead. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையிலே அறையப்பட்டேன், அவரோடு கூட மரித்தேன், நான் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு அறிக்கை நமக்குள்ளே அவசியமாயிருக்கிறது.
This confession is essential in us, whereby we confess that I am crucified with the Lord Jesus Christ, I am dead with the Lord Jesus Christ, and I am buried with the Lord Jesus Christ. அப்பொழுது நம்முடைய ஜீவியத்திலே பாவம் என்கிற மரணம் ஆளுகை செய்யாமல் இருக்கும். And then this sin which is called death will not operate in our lives. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்று வாசிக்கிறோம். We read that the soul which committed sin, it shall ஒரு die. மனுஷன் பாவத்தை செய்கிறான வேளையிலே மரணமாகிய சம்பளத்துக்குரியவனாய் காணப்படுகின்றான். When a man commits sin, he is prone to receive the wages of sin, which is death. பாவத்தின் சம்பளம் மரணமாயிருக்கிறது. The wages of sin is death. அந்த மரணத்தை தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பரிகரித்து ஜீவனையும் அழியாமை வெளிரங்கமாக்கினார். It is that death which Jesus abolished on the cross, and he has revealed life and immortality through the gospel. ஆகவே நாமும் ஒவ்வொரு நாளும் இந்த மரித்தது மட்டும் போதாது, ஒவ்வொரு நாளும் மரித்தேன் என்று அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். So it is not enough that we are dead to sin at water baptism. We must confess constantly every day that I am dead, I am dead, I am dead. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த ஞானஸ்நானம் என்று சொல்வது ஒரு உடன்படிக்கையை காண்பிக்கின்றது. Nextly, this water baptism shows a covenant. இந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? What sort of covenant is this? நல் மனசாட்சியிலே செய்கிறதான உடன்படிக்கை. It is the answer of a good conscience, or it is the covenant that is made with a good conscience. தேவனை பற்றும் நல் மனசாட்சியுடையதான உடன்படிக்கை. We read that good conscience is one that cleaves onto God. அருமையானவர்களே, இந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை நாம் பாதுகாத்துக் கொண்டிருந்தோமே ஆனால் நம்முடைய ஞானஸ்நான சத்தியத்தை நாம் இன்றும் அனுபவிக்கிறவர்களா இருக்கிறோம் என்று சொல்ல முடியும். Beloved ones, we can boldly say that we can experience the truth of water baptism every day if we keep that covenant that we made through a good conscience. தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என்று சொல்லும்போது, when it says the answer of a good conscience toward God, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவனிடத்திலே சேருகிறதான சிலாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்காக நாமும் கூட தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வரப்பட வேண்டும். It means that we have to enter into a covenant with God so that we might have access to God the Father through the Lord Jesus Christ. அந்த உடன்படிக்கையுடைய விவரம் என்ன? What is the detail of this covenant? தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. It is the covenant made by a good conscience which enables us to cling or to cleave on to God. பிதாவாகிய தேவன் என்னுடைய பாவங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பினார் என்கிறதான ஒரு விசுவாசமும் அதற்கேற்றதான ஒரு மனசாட்சி ஒரு உண்மையும் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். We must have a belief that God the Father sent his son Jesus Christ to die for my sins, and we must have an experience of repentance that follows that faith. இந்த தேவனை பற்றினதான அந்த உடன்படிக்கை என்று சொல்வது, when we speak about this covenant that enables us to cleave unto God, இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தார், நான் இனி அவருக்காக இந்த பூமியிலே ஜீவிப்பேன் என்று சொல்லி நம்மையும் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தையும் அவருக்கு ஒப்புக் கொடுத்து தீர்மானம் பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை. It is a decision whereby we say that God the Father gave Jesus Christ for my sins, and henceforth I will live for him, and I surrender my spirit, soul and body to cleave unto him. ஒரு காலத்திலே துர்மனசாட்சியுடையவர்களாய் காணப்பட்டோம். Once upon a time we had an evil conscience. அந்த துர்மனசாட்சியை நீக்கும்படியாக தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாய் நாம் காணப்படும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே நமக்கு இப்படிப்பட்டதான அனுபவத்தை தந்தார். So that we might have a hearts that are sprinkled, the Lord Jesus Christ gave an experience through his blood of taking away that evil conscience. இந்த நல்மனசாட்சியின் உடன்படிக்கையின் மூலமாக நாம் கர்த்தரோடு கூட ஒரு உறுதிக்குள்ளே கடந்து வருகிறோம். But when we make this conscience, this covenant with a good conscience, we enter into a covenant with God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இந்த நல்மனசாட்சியின் உடன்படிக்கை என்று சொல்வது, when we speak further about this answer of a good conscience toward God, ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கைக்குள்ளே கடந்து வந்தார்கள். அவளுடைய மனது சுத்திகரிக்கப்பட்ட ஒரு நல் மனசாட்சி அவளுக்குள்ளே காணப்பட்டது. In the Garden of Eden, Adam and Eve had a covenant with God, and their conscience was a good one that was cleansed. கர்த்தரை பற்றியதான ஒரு நல் மனசாட்சி அவளுக்குள்ளே, தேவனை பற்றியதான ஒரு நல் மனசாட்சி அவளுக்குள்ளே காணப்பட்டது. They had a good conscience toward God that enabled them to cleave to God. ஆனால் ஏவாள் மூலமாக
மனசாட்சி நஷ்டப்பட்டது நிமித்தமாக அவர் தேவனை விட்டு விலகி போனார்கள். But through Eve their conscience was defiled and therefore they departed from God. பரிசுத்த பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறதான வேளையிலே இதை சுட்டிக்காட்டுகிறதை நாம் காண்கிறோம். When Paul writes to the church at Corinth, he pinpoints this truth. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். He says in 2 Corinthians chapter 11 and verse 3, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலக்கப்பட்டு கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். But I fear lest by any means as the serpent beguiled Eve through his subtlety, so that your minds be corrupted from the simplicity that is in Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் ஒரு நல் மனசாட்சியை பெற்றுக் கொள்கிறோம். அந்த நல் மனசாட்சியின் மூலமாய் தேவனுக்கும் நமக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படுகிறது. Through the truth of water baptism, we receive a good conscience, and that good conscience results in a covenant between us and God. அது கிறிஸ்துவை பற்றிதானே ஒரு மனது, கிறிஸ்துவை பற்றிதானே உண்மையின் மனது. That is a mind that cleaves onto Christ. That is a mind that cleaves onto Christ in sincerity or in truth. இது ஞானஸ்நானத்தின் மூலமாக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் ஆரம்பிக்கிற ஒன்றாய் இருக்கிறது. This experience begins in every child of God with the truth of with the experience of water baptism. இந்த மனசாட்சியை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் தண்ணீரிலிருந்து கிறிஸ்து மூலமாய் தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறோம். And in water, through Christ, we make a covenant with God in order to receive this good conscience. அது என்ன உடன்படிக்கை? What is that covenant? இந்த உலகத்திற்கும் எனக்கும் எந்தவிதமான சம்பந்தம் இல்லை. I don't have any connection whatsoever with this world. கிறிஸ்துவுக்காக நான் மரணபரியந்தம் ஜீவிப்பேன். I will live for Christ till my death. கிறிஸ்துவுக்காக நான் மரணபரியந்தமும் ஜீவிப்பேன். I will live for Christ till my death. மரணமே சம்பவித்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நான் ஒருபோதும் விலகி ஓட மாட்டேன். Even if death occurs, I will never flee from the love of Christ. உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வந்தாலும் கிறிஸ்துவை பற்றிதானே அந்த உண்மையின் மனது ஒருபோதும் கெடுக்கப்படாதபடிக்கு நான் பாதுகாப்பேன் என்று சொல்லி ஒரு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை நமக்கு இந்த ஞானஸ்நானத்தின் மூலமாய் உண்டானது. No matter what sufferings and tribulations and afflictions and shame and reproach befalls me, I will never deny Christ, I will never forsake Christ, but I will maintain that mind in the simplicity of Christ, and we enter into such a covenant through the truth of water baptism. ஞானஸ்நானம் என்று சொல்வது ரட்சிக்கப்படுவதற்கு தான். அது ஞானஸ்நான உபதேசம் ரட்சிக்கப்படுவதற்கு மட்டும் இருந்தால் போதும் என்று சொல்ல வேண்டாம். We must not say that only the water baptism truth is enough for those who are saved. ஒவ்வொரு நாளும் இந்த ஞானஸ்நான சத்தியமானது நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். Every day this truth of water baptism must operate in our lives. விசுவாசிகளாய் இருந்த போதிலும் கூட அநேகர் இந்த நாட்களிலே நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு போகிறார்கள். Even though they are believers these days, many forsake their good conscience. விசுவாசத்தினாலே விசுவாசத்தை அவர்கள் உடைத்து போட்டு நல் மனசாட்சியை தள்ளிவிடுகிறார்கள். They forsake their good conscience and they make a shipwreck of faith. அந்த நல் மனசாட்சியை தள்ளிவிடுகிறதான வேளையிலே தேவனை பற்றியதான அந்த உண்மை உனக்குள்ளே கெடுக்கப்பட்டு போகிறது. உனக்குள்ளே மறுபடியுமாய் துர்மனசாட்சி கிரியை செய்கிறது. When you forsake that good conscience, the sincerity concerning God that helps you to cleave unto God is ruined or it is corrupted, and once again your conscience is defiled. ஆகவே ஞானஸ்நானம் பெற்ற யாவரும் நாம் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறோம் என்கிறது நாம் நினைத்திருக்க வேண்டும். So every day we who have been water baptized must remember that we have entered into a covenant with God. அந்த உடன்படிக்கையை நாம் நிறைவேற்றுவோமேயானால், அந்த உடன்படிக்கை நமக்குள்ளே சீராயிருக்குமேயானால் நாம் அந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை பெறுகிறோம். If we fulfill that covenant, if we abide steadfastly in that covenant, we receive the privilege of entering through the door. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of நாம் the Lord. தேவனை பற்றிதானே அந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை பாதுகாத்துக் கொள்ளும் போது தேவாதி தேவன் கிறிஸ்து மூலமாய் தாம் அருளுகிறான வாக்குத்தத்தத்தின் மூலமாய் நம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். When we maintain that covenant, which is the answer of a good conscience toward God, God also makes a covenant with us through Christ by His promises. ஆகவே கிறிஸ்து அவர் மரித்தோழுந்து எழும்பி உன்னதங்களே ஏறி நமக்கு வரங்களை அனுப்பினார் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோமே. We read that Christ rose from the dead and He ascended to the heavenly places and received gifts for us. அவர் அனுப்பினதான அந்த வரம்தான் பசுத்தாவின் அபிஷேகத்தை காட்டுகிறது. The gift that He sent is the anointing of the Holy Spirit. ஒரு மனுஷன் தேவனோடு கூட நல் மனசாட்சியின் உடன்படிக்கை பண்ணும்போது தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தின் மூலமாக மனுஷனோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார்.
when a man enters into a covenant with God by the answer of a good conscience, God enters into a covenant with him by his promise. அந்த நல் மனசு தேவன் மனுஷனோடு பண்ண உடன்படிக்கை தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாக பண்ணுகிற உடன்படிக்கை. And the covenant that God makes with man is the covenant that he makes through the anointing of the Holy Spirit. அந்த உடன்படிக்கை குறித்து முத்திரை என்று நாம் சொல்லுகிறோம். We read about the Holy Spirit as a seal. அச்சாரம் என்று எபேசியருக்கு பவுல் சொல்லுகிறார். Saint Paul writes to the Ephesians that it is the earnest. அச்சாரம் என்றும் வாக்குத்தத்தம் என்றும் அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவன் நம்மோடு கூட பண்ணுகிறான உடன்படிக்கையின் பெயர்களாய் இருக்கிறது. The Holy Spirit is given the name that he is our earnest and that he is the seal and he is the promise. ஆர்மையானவர்களே, நாம் கர்த்தரோடு கூட பண்ணினான நல் மனசாட்சியின் உடன்படிக்கைக்கு பாத்திரவான்களாய் ஜீவிக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போமாக. Beloved children of God, let us examine and find out whether we are living worthy of that covenant whereby we made if we are living worthy of that covenant wherein we had a good conscience toward God. கர்த்தரோடு கூட பண்ணின உடன்படிக்கைக்கு அபாத்திரராய் நாம் ஒருபோதும் காணப்படக்கூடாது. We must never become unworthy of the covenant that we made with God. கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கையை நாம் உடைத்து போடக்கூடாது. We must never break the covenant that we made with God. நாம் அவரோடு பண்ணின உடன்படிக்கையை அவர் எப்போதும் காத்துக்கொள்கிறவராய் இருக்கிறார். He is able to keep that covenant that he made with us always. மனுஷனோடு கூட பண்ணின உடன்படிக்கையும் தேவன் மாற்றுவதும் இல்லை, மறந்து போவதும் இல்லை. God never forsakes or he never changes the covenant that he made with man. ஆகையால் தான் தேவன் உடன்படிக்கையை காக்கிற தேவன் என்று நாம் அவரை குறித்து சொல்லுகிறோம். That is why we say about God that he is a God who keeps his நாம் covenant. தேவனோடு கூட பண்ணின உடன்படிக்கையை அவர் மறந்து போவதில்லை. He never forsakes the covenant that we have made with him. ஆகையால் இஸ்ரவேல் ஜனங்களே ஒரு கூட்டத்தை குறித்து நாம் படிக்கிறதான வேளையிலே அவர் உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் மாறினார்கள் என்று படிக்கிறோம். We read about a group of Israelites that they become traitors to the covenant that they made with God. அப்படிப்பட்டதான ஒரு சம்பவம் நமக்குள்ளே சம்பவிக்க கூடாது. Such an incident should not happen in us. நம்முடைய நல் மனசாட்சியின் உடன்படிக்கை பாதுகாத்து அந்த வாசலுக்குள்ளே பிரவேசித்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். We must keep that covenant whereby we had a good conscience toward God and we must receive or preserve that privilege of entering through the door. இந்த ஞானஸ்நானத்தை எடுக்க வேண்டுமேயானால் அவர்கள் விசுவாசமுள்ளவர்களாய் மாற வேண்டும். For a person to receive water baptism, he must have faith. விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாசிக்கிறோம். We read that we must believe and then be baptized. 16ஆம் அதிகாரம் மார்க் 16ஆம் அதிகாரம் 16ஆம் Mark 16:16. விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். He that believeth and is baptized shall be saved, he that believeth not shall be damned. அப்ப ஒரு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால், so for us to receive water baptism, ஒருவன் விசுவாசமுள்ளவனாய் மாற வேண்டும். one must first of all believe. எதை விசுவாசிக்க வேண்டும்? What must he believe in? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். He must believe that the Lord Jesus Christ is alone the கர்த்தராகிய இயேசு Savior. கிறிஸ்துவே முழு மனுக்குலத்துக்கும் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினவர் என்று விசுவாசிக்க வேண்டும். He must believe that it is the Lord Jesus Christ alone who shed all his blood for mankind. அந்த இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். You must believe on that Lord Jesus Christ and receive water baptism. இரண்டாவதாக மனம் திரும்பினவர்கள் மாத்திரம்தான் ஞானஸ்நானம் பெற வேண்டும். Secondly, only those who have repented must receive water baptism. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது, When we read in Acts 2:38, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். repent every one of you and be baptized in the name of the Lord Jesus Christ for the remission of your sins. அப்ப ஞானஸ்நானத்துக்கு முன்பாக ஒரு மனம் திரும்புதல் அவனுக்கு ஒரு மனுஷனுக்குள்ளே காணப்பட வேண்டும். So prior to water baptism, a repentance must be seen in a man. மனம் திரும்பினவனுக்கு மட்டும் தான் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட முடியும். Baptism can be administered to only those who have repented. அடுத்ததாக அவன் ரட்சிப்புண்டாக அவன் தன்னுடைய வாயினாலே தான் செய்த பாவத்தை அறிக்கையிட வேண்டும். Thirdly, we see that for him to be saved, he must confess by his mouth the sins that he has committed. நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். In Romans chapter 10 and verse 10, we read that for it is believed in the heart unto righteousness and confession is made by the mouth unto salvation. நாம் செய்த பாவத்தை அறிக்கையிட்டு இனி அப்படி செய்ய மாட்டேன் என்று மனஸ்தாபத்தோடு கூட தேவனுடைய சமூகத்திலே திரும்ப வேண்டும். So we must confess the sins that we committed by our mouth and we must say that I will not do it again, and with a penitent heart we must turn towards God. அப்படிப்பட்டவர்கள் மாத்திரமே
இந்த ஞானஸ்நானத்துக்கு தகுதியுடையவர்களாய் இருக்கிறார்கள். Only those are worthy of taking water baptism. அடுத்து ஒப்புரவாகுதலின் ஜீவியம் அவசியம். Nextly, we need a life of reconciliation. நாம் ஒப்புரவாகினால் மாத்திரமே இந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுடையவர்களாய் மாறுகிறோம். Only if we reconcile, we are worthy of being administered water baptism. யார் கூட நமக்கு கோபம், வைராக்கியம் மற்றும் பலவிதமான பகைகள், கசப்புகள் இருக்கிறதோ அவைகள் மூலமாக நாம் மற்றவர்களை கஷ்டப்படுத்தி இருந்தால் அவர்களோடு கூட நாம் ஒப்புரவாக வேண்டும். If we harbor bitterness and hatred, jealousy and envy against others, if we are angry, we must go and with a repentance we must be reconciled with them. மனுஷரோடு கூட ஒப்புரவாக வேண்டியதை மனுஷரோடு கூட ஒப்புரவாக வேண்டும், தேவனோடு கூட ஒப்புரவாக வேண்டியதை தேவனோடு கூட ஒப்புரவாக வேண்டும். What things we need to reconcile with God, we need to reconcile with God, and what things we need to be reconciled with men, we need மாத்திரமே to இந்த reconcile with men. ஞானஸ்நானத்துக்கு தகுதியுள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். Only such ones are worthy of water baptism. இந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் அந்த சத்திய வசனத்தினாலே ஜனிப்பிக்கப்பட்டு நாம் அந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்கதான ஸ்லாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறோம். Through this water baptism we are begotten by the word and we receive the privilege to enter through the door. இன்னும் ஞானஸ்நானத்தை குறித்து சொல்ல வேண்டிய अनेक சத்தியங்கள் உண்டு. There are many truths to speak about water baptism. ஞானஸ்நானம் எடுக்க ஆயத்தமுள்ளவர்கள் நீங்கள் உங்களுடைய பெயர்களை உங்கள் அலுவலகத்திலே பதிவு செய்தால் ஞாயிற்றுக்கிழமை ஞானஸ்நானம் ஒரு ஸ்டடி உண்டு, அங்கே வந்து अनेक சத்தியங்களை கேட்டுக்கொள்ளலாம். If those of you who want to take water baptism, if you register your names in the inquiry office, there is a water baptism Bible study on Sunday. You can learn many more truths about water baptism. ஞானஸ்நானத்தினால் நாம் பெற்றுக்கொள்வதான ஆசீர்வாதங்களை குறித்து படிக்கும்போது, when we study about the blessings that we receive through the truth of water baptism, எத்தனையோ காரியங்களை குறித்து நாம் சொல்ல முடியும். 3 காரியங்களை மட்டும் சுருக்கமாய் நான் சொல்கிறேன். there are many things to quote. I will briefly say 3 blessings. ஞானஸ்நானத்தினாலே நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறோம். By water baptism we put on Christ. நாம் ஞானஸ்நானத்தின் மூலமாய் கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறபடியால் இனி நாம் இந்த உலகத்துக்கு உள்ளவர்கள் அல்ல, நாம் கிறிஸ்துவுடையவர்களாய் காணப்படுகிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறோம். When we put on Christ through water baptism, we reveal that we do not belong to this world anymore, we belong to Christ. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரைக்கும் அதை வாசிக்க முடியும். We can read about that in Galatians chapter 3 verses from 26 till 28. நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொள்வதினாலே நாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றாக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொள்கிறோம். Because we put on Christ, we receive an experience of being made one with Christ. யூதன் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை, There is no Jew nor Greek, அடிமை என்றுமில்லை, சுயாதீனன் என்றுமில்லை, neither bond nor free, ஆண் என்றுமில்லை, பெண் என்றுமில்லை, neither male nor female. நாம் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறோம். All of us are made one in Christ. ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அப்படிப்பட்டதான அனுபவத்துக்குள்ளே கடந்து வந்தாலும் கூட, though we receive water baptism and come into that experience, இன்னைக்கு अनेक பலவிதமான வித்தியாசங்களை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். many are revealing many differences today. அப்படியானால் ஞானஸ்நானம் பெற்ற என்ன பயன்? What is the use of you having taken water baptism? அடுத்ததாக உயிர்த்தெழுவதற்கு அது ஒரு முன்படி என்பதை குறித்து நாம் காண்கிறோம். Secondly, we find that it is a step in order to be resurrected. ரோமர் 6ஆம் அதிகாரம் 4-5ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, When we read Romans chapter 6 verses 4 and 5, பிதாவுடைய மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் மரணத்தினாலே ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்து உன்னை கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோனால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். Therefore we are buried with him by baptism into death, that like as Christ was raised up from the dead by the glory of the Father, even so we also should walk in the newness of life. For if we have been planted together in the likeness of his death, we shall also be in the likeness of his resurrection. உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்டிருப்பதற்கு இது ஒரு படியாக இருக்கிறது. So for us to be planted in the likeness of his resurrection, this is a step. அது மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு அது ஒரு படியாக இருக்கிறது. Not only that, it is also a step for us to enter into the kingdom of God. அருமையானவர்களே, நாம் இப்படிப்பட்டதான ஞானஸ்நான சத்தியத்துக்கு வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது, சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது நாம் அந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்கதான ஸ்லாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறோம். Beloved ones, when we obey to the truth, when we obey to the word, when we obey to the truth of water baptism, we receive the experience or the privilege of entering through the door. இந்த இயேசு கிறிஸ்து வாசலாவதற்கு காரணம் என்னவென்றால் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக ஒப்புக் கொடுத்தார். Jesus became the door by giving his life for us. அந்த ஜீவனுக்குள்ளே பரிசுத்தம் உண்டு, அந்த ஜீவனுக்குள்ளே சுத்திகரிப்பு உண்டு, அந்த ஜீவனுக்குள்ளே நாம் ஒரு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிற மார்க்கம் உண்டு. In his
In him is life, and in him is sanctification, and also a way for us to enter into the most holy place. ஆகையால் அந்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் கர்த்தர் இந்த நாட்களை நம்மை கொண்டு வந்திருக்கிறார். The Lord has brought us here. He has gathered us these days for us to have the privilege of entering into the most holy place. அந்த இரத்தம் இன்றைக்கு நம்மை பரிசுத்தமாக்குகிற இரத்தமாய் நம்முடைய மத்தியிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. That blood is flowing in our midst even today as a blood that sanctifies us. அந்த இரத்தத்தினாலே தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதான ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். We receive the privilege of entering to the most holy place only by his blood. இந்த ராத்திரி வேளையிலே அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்தான இரத்தத்தை உன்னுடைய வாயினாலே நீ அறிக்கையிடுவாயானால், This night if you will confess that magnificent blood of the Lord Jesus Christ by your mouth, உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய விடுதலை நீ பெற்றுக்கொள்ள முடியும். you can receive a great deliverance in your life. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாவத்திலிருந்து மட்டுமல்ல, சாபத்திலிருந்து மட்டுமல்ல, உன்னுடைய ரோகத்திலிருந்து மட்டுமல்ல, உன்னை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை உனக்கு அருளுகிறது என்பதை மறந்து போக வேண்டாம். You must not forget that the blood of the Lord Jesus not only delivers you from your sin, from your sickness, from your curses, it enables you, it gives you the privilege of entering the most நாம் holy எல்லாரும் place. கண்களை மூடுவோமாக. Shall we all close our கர்த்தராகிய eyes? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இன்றைக்கும் நம்முடைய மத்தியிலே ஆறாக பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. The blood of Jesus is gushing out like a river even in our midst today. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு இன்றும் வல்லமை குறையவில்லை. The power of the blood of Jesus has not decreased even சர்வ today. வல்லமையுடைய இரத்தம் சர்வ வல்லமையுள்ளவனாய் உன்னை மாற்றும்படிக்காக அந்த இரத்தம் இந்த இரண்டாம் நாள் ராத்திரி வேளையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. The blood of the Lord Almighty is flowing with all its might in order to make you like him, and it is flowing in our midst. அந்த இரத்தத்தினாலே வல்லமை உண்டு. There is power through that அந்த blood. இரத்தத்தினாலே நாம் கோடி கோடி யுகங்களாய் அவரோடு கூட வாசம் பண்ண போகிறோம். By that blood we are going to dwell with him for ages together. எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் உண்டு? How many of you have that அந்த assurance? இரத்தத்தை நாம் அறிக்கையிடுவோமாக. Let's confess that blood. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெய இரத்தமாய் காணப்படுகிறது. The blood of Jesus is the blood of victory. உன்னை ஜெயாலியாய் மாற்றும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளே கடந்து வருவாயாக. For you to be made a victor and overcomer, come into the blood of the Lord Jesus. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய கட்டுகள், உன்னுடைய பாரங்கள், உன்னுடைய வியாதிகள், உன்னுடைய சுகவீனங்கள், உன்னுடைய உபத்திரவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே விடுதலையாக்கப்பட போகிறது. All your bindings, all your burdens, all your oppressions are going to be set free by the blood of the Lord Jesus. கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோமாக. For a little while, இயேசு shall we கிறிஸ்துவின் close our இரத்தத்தை eyes? உயர்த்துவோமாக. Let's exalt the blood of the Lord இயேசுவின் நாமத்தை Jesus. உயர்த்துவோமாக. Let's exalt the name of the Lord இயேசுவே நமக்கு Jesus. வாசலாய் இருக்கிறார். Jesus is our door. அந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்கும்படியாய் நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. Let's surrender ourselves to enter through that door. அவருடைய இரத்தம் நம்முடைய மத்தியிலே இன்றைக்கு உன்னை சுத்திகரிக்கும்படியாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. That blood is flowing in our midst even today in order to cleanse us. வாயை திறந்து இயேசுவின் இரத்தத்தை அறிக்கையிடு. Open your mouth and confess the blood of the Lord இப்பொழுதே Jesus. ஒரு வல்லமை உன்னை வந்து சந்திக்க போகிறது. Right now a power is going to visit you. அந்த வல்லமை மாறாத வல்லமை. That power is an unchanging அந்த power. வல்லமை ஜீவனுக்குரிய வல்லமை. That power has life. அது அழியாத வல்லமை. It is the power of அந்த endless வல்லமை life. இந்த ராத்திரி வேளையில் நீ பெற்றுக்கொள்வாயாக. Receive that power. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வாயை திறந்து இயேசுவின் இரத்தத்தை அறிக்கையிட்டுக் கொண்டே இருப்போமாக. Let's open our mouth and keep confessing the blood of Jesus. ஒரு வல்லமை உங்களை வந்து சந்திக்கும். A power will come and visit அந்த you. வல்லமை உங்களை விடுதலையாக்கும்.